கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான். ஆட்டோ ஆட்டோ வருமா? எங்க போன சார்? என் பொண்டாட்டி காலில இருந்து காணோம். வீடு எங்கன்னு தெரியல, என்னை கூட்டு போய் விட முடியுமா? வீடு என்னன்னு தெரியலையா? நான் எப்படிப்பா உன்னை கூட்டிட்டு போக முடியும்? ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. போன வாரம் எங்க வீட்டுல திரும்பி போன ஆள் மாதிரியே இருக்கிறீங்க. போன வாரம் உங்க வீட்டுல நான் திடீர்னு போனா என்ன சார் பேசுறீங்க? அது மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னேன். நான் எல்லாம் ரொம்ப நல்லவன். நீ எங்க போன சொல்லு, நான் கூட்டு போய் விடுறேன். அதான் மறந்து போச்சு. ப்ளீஸ் கூட்டு போய் விடுங்க. அட என்னப்பா நீ இடம் எந்தப்பா இட்டு போக முடியும்? எங்க வீட்டுல திருட மாதிரியே இருக்கிறீங்க. இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டீங்களா? என்ன திருட சொல்லாத, ரொம்ப கோவம் வந்துடும். கோவப்படாதா? ஹெல்ப் தானே கேட்கறேன் நானு. போன வாரம் எங்க வீட்டுல திருட மாதிரியே இருக்கிறேன் நீ. ஐயோ ஐயோ ஐயோ, நான் தேட இல்லை. சார் அண்ணா நகர் வருமா? போலாம்பா உக்கார். நோ, நான் தானே முதல்ல வந்தேன். என் வீட்டுல திருடி எனக்கு ஹெல்ப் பண்ண அவருக்கு ஹெல்ப் பண்றேன். அந்த கதை பேசக்கூடாது. எது திருடா? ஏம்பா பெரிய மனுஷன் திருடிக்கிற? நீ பாத்தியா? போன வாரம் என் வீட்டுல திருடும் போது உனக்கு எந்த ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்ணணும்னு சொன்னேன்னா? யோ அறிவு கட்டுன பாவம், இப்படி நல்ல மனுஷன் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிற. முடியும் போடா. கேட்கறதுக்கு ஆளுன்னா பாவம் சோடா பூட்டி கலாஞ்சி போட்டு அவனை ஏமாத்த பாரியா? நான் இருக்கிறேன்டா இந்தியன். நான் என்ன பாகிஸ்தான்காரனா? நானும் இந்தியன் தான்டா. ஒரு இந்தியன் என் வீட்டை திருட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்டா. நான் எப்படா வீட்டுல திருடனேன்? என்னடா இப்படி தொல்லை கொடுக்குற? போன வாரம் தான் திருடிக்கிற, அதுக்குள்ள மறந்துட்டுக்கிற. ஒழுங்கா போயிடு, என் கோபத்தை கலரிங்கிற. என் பொண்டாட்டி என் வீடு எங்க தெரியல, ஏன்னா இந்த மாதிரி பண்ற. என்னப்பா பொண்டாட்டி வீடுன்ற? என்ன ஆச்சு? எல்லாத்துக்கும் இவர் தானே காரணம். ஒழுங்கா என் வீட்டை நேற்று விட சொல்லலாம். யோ ஒழுங்கா கூட்டி விடியா அவர் வீட்டுக்கு? அவர் வீடு எனக்கு தெரியாதியா? திருட போகும்போது மட்டும் தெரியுமா? என்ன மனுஷனா இருக்க விடு, மிருகமா வைக்காத. மிருகமான என்ன பண்ணுவேன்? கடிச்சிடுவேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க பாக்குறதுக்கு ஜென்டில்மேன் மாதிரி இருக்கீங்க. என் வீட்டுக்கார பாத்தீங்களா? நானே என் பாடி தான் தேடுகிறேன். என் வீடியும் காணும், என் பாடியும் காணும். ஐ சி. ஆக்சுவலா இவரை பார்த்தா போன வாரம் எங்க வீட்டுல திருட மாதிரியே இருக்கிறாரு. எங்க வீட்டுல திருட வந்தாரு? உங்க வீட்டுல திருடிக்கிறாரா? பரவாயில்ல, ஒரே நாள்ல 2 வீட்டுல திருடிக்கிறாரு. நான் 2 வீட்டுல திருடனா? யோ என்னையா இது? திருடன் சார், அன்னைக்கு ஒரு 5 சவரன் செயின் திருடின்னு போனீங்கல்ல, 1 சவரன் செயின் விட்டுட்டு போயிட்டு இருக்கீங்க. 1 சவரன் செயினா? அது 1 லட்சம் ரூபாய் தேருமே. இப்ப என்ன வீட்டுக்கு கரெக்டா கூட்டின்னு போயிட்டீங்கன்னா அந்த 1 சவரன் செயின் கரெக்டா உங்ககிட்ட குத்துறேன். ஆனா மறந்துட்டேன் பாருங்க. அன்னைக்கு நீங்க தேடி வரும்போது 50,000 காசு வச்சிருந்தேன், அதை மறந்துட்டு வந்துட்டீங்க. அப்படியா? ரூபாய் அங்கேயே இருக்குதா? பத்திரமா அங்கேயே இருக்குது. அந்த 1 பவுன் செயின் கூட அப்படியே பத்திரமா இருக்குதுங்க. 1 லட்சம். யோ எந்த ஊர்லயா எடுக்கும்? இவ்வளவு ஏமாளியா இருக்காங்களா? எங்கூட கோடு சேர்ந்தீங்கன்னா பாதி பிடிச்சிக்கலாம். ஓகே. ஆட்டோக்கார் சார், என்னை எப்படியாவது வீட்டுல சேர்த்துங்க சார். என்னைய கூட்டு போய் விட்டுருங்க சார். நான் இல்லாம என் கணவர் ரொம்ப கஷ்டப்படுவாரு. என் பொண்டாட்டி அந்த மாதிரி தான்மா, நான் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவா. ப்ளீஸ் ஹெல்ப் மீ திருடன் ஆட்டோக்கார் சார். உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோமா, நீங்க கவலைப்படாதீங்க. எப்பா இப்பதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்க வீட்டை என்ன விட்டுருவீங்களா? உங்களை வீட்டை எடுத்து விட்டுருவேன். ஆனா அட்ரஸ் எங்களுக்கு கிளியரா தெரியணுமே. இவர் தான் திருட வந்தாரு, இவருக்கு தெரியுமே. தெரியல? தெரியும், மறந்து போச்சு. அட என்னையா இதை போய் மறந்துக்கிற? சரி எவ்வளவு திருடிட்டு வந்த? அதை நான் சொல்றேன். எங்க வீட்டுல 5,000. எங்க வீட்டுல ஒரு 5,000ங்க. அப்ப ஆக மொத்தத்துல 10,000 திருடிக்கிறேன். ஆமா பாருங்க, அவரே ஒத்துனாரு எங்க வீட்டுல 5,000 ரூபாய் திருடிக்கிறேன்னு. யோ கன்ஃபார்மா திருடிக்கிறல்ல? ஆமா, நான் தான் ஒத்துக்கல. அது நோண்டி வர கேக்குறேன். டைம் ஆகுது, எங்க வீட்டுல கூட்டு போய் விடுங்களேன். நீங்க இருங்க, முதல்ல என்ன கூட்டு போய் விட்டு வந்துருங்க. என்ன 2 பேரும் ஒரே நேரத்துல கேக்குறாங்க? பேசாம 1 சவரன் நேரத்துல போயிடலாமா? அது யார் விட்டுன்னு இருப்பாங்க? 50,000 ரூபாய் எடுத்துட்டு போலாம். அதுவும் கரெக்ட் தான். என்ன பண்ணலாம்? எங்கிட்ட ஒரு 2,000 ரூபாய் இருக்குது. நீ ஒரு 3,000 ரூபாய் கொடு, அந்த அம்மாவை அனுப்பிச்சிடலாம். அதுவும் கரெக்ட் தான். 2,000 கொடு. திருடன் சார், கூட்டு போய் விடுங்க சார், டைம் ஆகுது. என்ன கூட்டு போய் விடுங்க முதல்ல. அவசரப்படாதீங்க, இருங்க. 5,000 ரூபாய் கொடு. இந்தாங்க, நீங்க வீட்டுக்கு போங்க. எனக்கு தான் வீடு தெரியாதே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எடுத்த காசு கொடுத்துட்டேல, நீ வேற ஆட்டோ பூச்சி போ. நான் இவரை ஆட்டோல விட்டுறேன். அப்படியா? சரி ஓகே, நீங்க ஆட்டோல வந்துடுறீங்களா? ஆட்டோ இல்லையா? ஆஹா, நான் உங்க கூட வந்துடுறேன். என்னது அந்தம்மா கூட போறியா? என்னப்பா அது? ஞாபகம் வந்துச்சு, இதான் என் பொண்டாட்டி. ஆமா, இவர்தான் என் புருஷன். என்னது புருஷன் பொண்டாட்டியா?
ஆமாண்ணா ஞாபகம் வந்துச்சு. உன்னை எங்கெல்லாம் நீ தேடுறது? நானும் எங்கெல்லாம் உன்னை தேடலையா? கோவத்தை கிளப்பிட்ட, வா வீட்டுக்கு போலாம். அவர் திருடன காசு கூட கொடுத்துட்டாரு. ரொம்ப நல்ல மனுஷனாகிறாரு. நோ போயிட்டு வரண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. வாமா போலாம். என் 3000 அது 2000. என்ன 2000? திருட்டு நீ காசு கொடுத்துனானா? நான் எங்கேயா திருண்ணேன்? வாய கொச்சுவேன். நீ தான் 5000 திருட்டு சொன்ன. நான் சும்மா சொன்னியா? என்ன சும்மா சொன்னே? புரிய 2000 முடியா? 2000 முடியா? எந்த 2000 கொடு. சீனு கஜி அலப்பறை. புதிய சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.